Hi, hello everyone, welcome to East Academy. ஸோ லாஸ்ட் வீடியோவில் டெஸ்ட் 4ல் ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 50 கொஷின் 51 to 100 வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ 51st கொஷின் அடிப்படை கடமைகள் பற்றி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 51A சி 51A ரெண்டு விஷயத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சி என்ன சொல்லுதுன்னா, செரிஸ்ட் அண்ட் ப்ரிசர்வ் அவர் காம்போசிட் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், நம்மளோட பண்பாட்டு மரபணை வந்து போற்றி பாதுகாக்கணும்னு சொல்லி சி சொல்லுது அப்படின்னு சொல்லி கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சரியா? இல்லை, இது தவறு. 51A எஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லுது. ஸோ உங்களுக்கு நார்மல் ஸ்டார்டிங் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை மதிக்கணும்னு சொல்லும், அவங்களோட உணர்வை போற்றணும்னு சொல்லி பி சொல்லும். சி வந்து 3 விஷயத்த சொல்லும்: யூனிட்டி, சாவரன்ட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, ஒற்றுமை, இறையாண்மை, ஒருமைப்பாடு, இவற்றை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லணும். டி டிஃபென்ஸ், நாட்டோட பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறதை பற்றி சொல்லும், தேவைப்பட்டால் பணி பண்ணணுன்ட்டு. இ வந்து ஹார்மனி, நல்லிணக்கம் பற்றி சொல்லும். இதில் எஃப் தான் வந்து இந்த கல்ச்சரை பற்றி சொல்லும், ஓகேங்களா. ஜி ஃபாரஸ்ட்டு, அடுத்து ஹச் வந்து சயின்டிஃபிக் டெம்பிள், அறிவியல் மனப்பான்மை வளர்க்குறது. ஐ வந்து பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது. ஜே வந்து அனைத்து துறைகளையும் சிறந்து விளங்குது. கே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இது எல்லாத்தையும் பற்றி சொல்லும். ஸோ சும்மா அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம பார்ப்போம். இது நம்ம பார்த்ததுனால ஈஸியாக நிறைய கொஷின்ஸ், இது ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்த்துடலாம். அப்போ 51 சி இது கூற்று தவறு. 51 பி விடுதலை போராட்டத்தின் புத்துணர்வு எடுத்த உன்னதமான லட்சியங்களை நினைவிற்கொண்டு பின்பற்ற வேண்டும், ஓகேங்களா. ஸோ வி மஸ்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். எஸ், இது கரெக்டு. சரியானது எதுன்னு தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி, 2 மட்டும் சரி, சரிங்களா. ஓகே, அடுத்து 52வது கொஸ்டின். இதில் தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 41 எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ், இதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. 43 மேட்டர்னிட்டி அசிஸ்டன்ஸ் பற்றியும் சரியான பணிச்சூழல்கள் பற்றியும் சொல்லுது. 39 வந்து அரசு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில கொள்கைகளை பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சி கரெக்டு, சரிங்களா. ஏவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு, ஆனால் பி தப்பு. 43 கிடையாது, 42 தான். இந்த ஹியூமன் ஒர்க்கிங் கண்டிஷன், மெட்டர்னிட்டி, மகப்பேறுத்தை பற்றி சொல்லக்கூடியது. 4 2 தான். இப்போ 2 ஒன்லி ராங். இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. ஏன்னா 1 3 கரெக்டு, ஏவும் பியும் கரெக்டு. ஸோ இந்த பி மட்டும் தான் தப்பு. 2 ஒன்லி தான் ராங் ஆன்சர். அடுத்து 53வது கொஷின். ஸோ ஹார்மனி, ஸோ கீவேர்ட்ஸை வச்சு தான் நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தையும் அனைவரிடம் இணக்கம், நல்லிணக்கத்தையும் வளர்க்குறது, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்கிறது, இதை பற்றிலாம் எது சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லிணக்கம், சி, இ ஃபார் இணக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 54 ரைட் டு எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் ஈக்குவாலிட்டி, இதோட பிரிவுகளோட பொறுத்த சொல்கிறாங்க. சமத்துவ உரிமை பிரிவு 18 பட்டங்களை ஒழித்தல், பட்டங்களை ஒழிக்கிறது மூலம் சமத்துவத்தை வளர்க்குறது. சிக்கு 1. ஸோ சிக்கு 1 போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கல்வி மற்றும் கலாச்சார உரிமை என்றது பிரிவு 30 29 30 பற்றி சொல்லும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24 சொல்லும். சமத்துவ உரிமை 14 18 வரைக்கும் தலைப்பை பேஸ் பண்ணி பொறுத்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. 54க்கு சி. 55 ஆர்டிகல் 36 எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிபிஎஸ்பி. சட்டப்பிரிவு 36 டிபிஎஸ்பியோட நோக்கம், கொள்கைகள் விளக்கும் சொல்லியிருக்காங்க. சரியா? தவறு. 36 அரசு என்பதன் வரையறை சொல்லும். எப்படி சொல்லணும்னா, ஆர்டிகல் 12 அரசு என்பதுக்கு என்ன வரையறை சொன்னமோ அதே வரையறை இங்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லும். 37 தான் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும். 38 தான் இதோட நோக்கத்தை விவரிக்கும். எங்களுக்கு வந்து நலன்புரி அரசை உருவாக்குறது தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ 36 கிடையாது. சட்டப்பிரிவு 40 கிராம பஞ்சாயத்துகளை அமைப்பதை பற்றி சொல்லுது. கூற்று 2 சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி, 2 மட்டும். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. 56வது கொஸ்டின். 43 லிவிங் கண்டிஷன் ஃபார் ஒர்க்கர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. தொழிலாளர்களுக்கு போதுமான ஊதியம், வாழ்க்கை நிலைமையை உறுதி செய்ய முயல வேண்டும். எஸ், இது சரி. 48 தொழில்துறை மேலாண்மை மற்றும் தொழிலாளர்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்த அரசு முயல வேண்டும். ஸோ ஸ்டேட் ஷெல் ப்ரொமோட், சாரி இதில் மாறி இருக்குது. ஸ்டேட் ஷெல் ப்ரொமோட் சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ 43 சரி. 48 இங்கிலீஷ் படி பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர் அண்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. 48 கரெக்டு. 44 கரெக்டு. ஸோ இதில் சரியானது எதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சீனும், தமிழை பொறுத்த வரைக்கும் ஸோ இது தொழில்துறை மேலாண்மை பற்றி சொல்லக்கூடியது 43 ஏ. அதனால் வந்து 2 தவறு. ஸோ ஒரே மாதிரியான சட்டம் கொண்டு வருதல் சரி. 1 மற்றும் 3 தான் சரி. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க, மாறி இருக்கு. அடுத்து 57 அரசியலமைப்பின் 3ஆம் பகுதியை திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என எந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது? கோலக்நாத் கேஸ். இந்த ஒரு கேஸில் தான் பார்லிமெண்ட்டு என்ன பண்ண முடியாது, அரசியலமைப்பை திருத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதை மாற்றி கேசவானந்த பாரதி கேஸில் சொல்லியிருப்பாங்க. சங்கரி பிரசாத் கேஸில் பாராளுமன்றம் திருத்தலாம்
அதையும் வந்து எங்களுக்கு மறு ஆய்வு செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடும். சரிங்களா? அடுத்து 58 சட்டப்பிரிவு 51D எடுத்துரைப்பது. நான் சொன்னேன் டி ஃபார் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஃபார் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்னா என்னங்க? பாதுகாப்பு. ஸோ டு சர்வ் த நேஷன் பை பார்ட்டிசிபேட்டிங் இன் இட்ஸ் டிஃபென்ஸ் வென் இட்ஸ் ரிக்வயர்ட். தேவை ஏற்படி நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நாட்டு பணியாற்ற வேண்டும். ஸோ ஹெரிட்டேஜ் கல்ச்சர் பார்த்தோம், எஃப்ல வர்றது. என்விரான்மெண்ட் வந்து சொல்கிறது ஜி. ஜி ஓகே. ஸோ டி கிடையாது. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 59 ஆர்டிகல்ஸ் பொறுத்துறது. ப்ரொஹிபிஷன், இந்த பாகுபடுத்துவதை தடை செய்வது ஆர்டிகல் 15. ஏக்கு 3. ஸோ ஏக்கு 3 போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆர்டிகல் 21. கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ஆர்டிகல் 32. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து 60வது கொஸ்டின். இன் மினர்வா மில் கேஸ் இட் வாஸ் ஸ்டேட்டட் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி ஆர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பு கோட்பாடுகளும் சம முக்கியத்துவம் உடையவை என்று கூறிய வழக்கு மினர்வா மில் வழக்கு. அடிப்படை உரிமைகளை கொண்ட பகுதி 3 திருத்த பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு என தீர்ப்பு வழங்கிய வழக்கு சங்கரி பிரசாத் வழக்கு. 2 கேஸை சொல்கிறாங்க. சங்கரி பிரசாத் வழக்கில் திருத்தலாம்னு சொல்லி சொன்னாங்க. கோலக்நாத்தில் முடியாதுன்னு சொன்னாங்க. கேசவானந்த பாரதியில் அடிப்படை கட்டமைப்பை பேஸ் பண்ணி திருத்தலாம்னு சொன்னாங்க. மினர்வா மில் கேஸ் வர்றப்ப இந்த டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஒன்றுக்கு ஒன்று இணக்கமானது அப்படி சொல்லியிருப்பாங்க. அன்லிமிட்டெட் பவர் கிடையாது, பாராளுமன்றத்தால் எல்லை இல்லாமல் உங்களுக்கு சக்திலாம் கிடையாது, கான்ஸ்டியூஷனில் எல்லாத்தையும் நீங்கள் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதுவுமே கரெக்டு, இதுவும் கரெக்டு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து 61 எந்த ஆர்டிக்கலில் நியூட்ரிஷன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஊட்டச்சத்து பொது சுகாதாரம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு முயல வேண்டும் சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிகல் 47 இதை பற்றி சொல்லுது. ஸோ ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும். அதே டைமில் ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும்னா நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, இன்டாக்சிகன்ஸ் போதைப் பொருட்களை சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லக்கூடியது இது. 62 பிரிவு 49, 50, 51 இதை பற்றி சொல்லுது. 49 தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சின்னங்கள், இடங்கள் இதெல்லாம் பாதுகாக்கிறத பற்றி சொல்கிறாங்க. எஸ் கரெக்டு. 50 நிர்வாகத்திலேருந்து நீதித்துறை பிரிக்கிறது கரெக்டு. 51 வந்து பார்த்தீங்கன்னா உலக அமைதி பாதுகாப்பையும் வந்து ஊக்குவிக்கிறது, உறவுகளை வந்து நல்லுறவுகளை பேணுது. எஸ், இது 3மே சரியாக தான் மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து 63வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியான இது. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளை தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. இது சரி. ஸோ தெர் இஸ் நோ செப்பரேட் கிளாசிஃபிகேஷன் ஃபார் டிபிஎஸ்பி இன் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் கிளாசிஃபிகேஷன் கிடையாது, கரெக்ட். நம்ம தான் அதை பிரிச்சுக்கிறோம். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட், காந்தி, லிபரல் கேன் பி என்ஃபோர்ஸ்டு பை கோர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சமதர்ம காந்திய தாராள அறிவு சார்ந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. தவறு, செயல்படுத்த முடியாது. ஏன்னா இது எல்லாமே டிபிஎஸ்பி தான். டிபிஎஸ்பியை செயல்படுத்த முடியாது கோர்ட்டால். அடுத்து, இவை ஒரு நாட்டின் நிர்வகிக்க அவசியமானவை, சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கம். எஸ், இதுவுமே சரி. இது டாக்டர் BR அம்பேத்கர் புதுமையான சிறப்பம்சம் நாவல் ஃபியூச்சர்னு சொல்லியிருப்பார். இதுவுமே சரி. 2 மட்டும் தவறு, மீது எல்லாமே சரி. சரியானது எதுன்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் பி. அடுத்து 64வது கொஸ்டின். அனைவருக்குமான அந்த தொடக்க கல்வி உரிமை அடுத்த ஆர்டிகல் 45 அவட அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து எந்த சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்த்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 51A சப்செக்ஷன் K 11வது கடமை. இந்த 3த்துக்குமே ஒரே அமெண்ட்மெண்ட் தான். 86வது சட்ட திருத்தம் 2002. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 8 6 மைனஸ் பண்ணால் 2 வரும். ஸோ 2 இருக்கும் இயர்லன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 8 6 8 6 கூட்டினா 14 வருதா? 14 வயசு வரைக்கும் கல்வி. சும்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து 65வது கொஸ்டின். பகுதிகளை வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு 12லேருந்து 35, ஏக்கு 4. ஸோ டிபிஎஸ்பி 36லேருந்து 51, பிக்கு 3. சிட்டிசன்ஷிப் 5லேருந்து 11. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரே ஆர்டிகல் 51, ஆப்ஷன் சி. அடுத்து 66வது கொஸ்டின். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி, அடிப்படை உரிமைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ரைட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. தீஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் USA. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ஏலேருந்து வாங்கியிருக்கோம், கரெக்டு. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுரக்கவும் நீக்கவும் முடியாது, இதுவும் சரிதான். ஓகேங்களா? எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ நோ கோர்ட் கேன் கம்பல்னு சொல்கிறாங்க. தவறு, நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் எது சரின்னு கேட்டிங்கன்னா 1 and 2 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகேங்களா? ஸோ அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவும் நீக்கவும் முடியாது. அடுத்து 67வது கொஷின். டிபிஎஸ்பியை பற்றி சொல்லியிருக்காங்க.
அரசு நெறியிருத்தும் கோட்பாடுகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? டிபிஎஸ்பி ரஷ்யா நாட்டிலேருந்து வாங்கியிருக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தவறு. அயர்லாந்துலேருந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே. எஸ் கரெக்ட், இப்படி தான் சொல்லுவாங்க. இவை சட்ட ஒப்புதலை பெற்றவைன்னு சொல்கிறாங்க. தப்பு. சட்ட ஒப்புதல்லாம் இதுக்கு கிடையாது. சட்ட ஒப்புதல்னா நேரடியாக செயல்படுத்தக்கூடிய தன்மை, அது கிடையாது. இது வந்து சமுதாய பொருளாதார ஜனநாயகம் இதை நிறுவுது, சோஷியோ எக்கனாமிக் டெமோக்ரஸி நிறுவு சொல்கிறாங்க. இது சரி. அப்போ 1 தவறு, 2 சரி, 3 தவறு, 4 சரி. தவறான கூற்றுகள் எதுன்னு கேட்குறாங்க. 1 and 3 தான் தவறான கூற்று. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. அடுத்து 68வது கொஸ்டின், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம சோவியத் கான்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. எஸ் கரெக்ட். இது நம்ம ரஷ்யாவோட சோவியத் ரஷ்யா அங்கேருந்து தான் வாங்கியிருக்கோம். 1976 42வது சட்ட திருத்தம் ராஜ்மன்னார் குழுவோட பரிந்துரைப்படி இதை நம்ம சேர்த்தோம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? தப்பு. ராஜ்மன்னார் குழுவில் ஸ்வரன் சிங் குழு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த வார்த்தையினால இது தப்பு. அமெண்ட்மெண்ட் கரெக்டு. 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்து அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு பகுதியையும் 51A என்ற ஒரு பிரிவையும் சேர்த்தது. எஸ் இது கரெக்டு. 1 கரெக்டு, 3 கரெக்டு, 2 தப்பு. சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி. இப்போ அந்த அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் குழு 1976 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்களா. 42வது சட்ட திருத்தம் 1976 10 கடமைகளை சேர்த்துச்சு. அது கூட 86வது சட்ட திருத்தம் 2002 ஒரு கடமையை சேர்த்துச்சு. 2 சேர்த்து 11 கடமைகள். சரிங்களா? அடுத்து கீழ்காணும் கடமைகளில் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள அடிப்படை கடமைகள் எவைன்னு கேட்குறாங்க. ஸோ அடிப்படை கடமைகள் பார்ட்டில் ஒரு 11 கடமை இருக்குது இப்போ கரண்ட்டாக. அதில் எது இதெல்லாம் வருதுன்னு கேட்குறாங்க. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் அனைத்து செயல்பாடுகளையும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். டு ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ். எஸ் இது வருது. ஓகேங்களா? டு செரிஷ் அண்ட் டெவலப் லாஃப்டி ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ பி இதை பற்றி தான் வந்து சொல்லுது. எக்ஸலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ABCDE FGHIJ. எக்ஸலண்ட்டாக இருந்தால் உன்னை ஜேஜேன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு பாதுகாத்தல். சி. ஓகேங்களா? இது ஞாபகம் வருது. 3ஆவதாக வருதா CE. அதனால் 3 வார்த்தை முக்கியமான வார்த்தையை சொல்லும். சாவரனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி. ஒற்றுமை, இறையாண்மை, ஒருமைப்பாடு இதை சொல்லும். அடுத்து தேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தேவைப்படும் போது பணியாற்ற தயாரித்தால் தான் D for டிஃபென்ஸ். இதை பற்றியும் சொல்லியிருந்தோம். அப்போ இதில் கொடுத்துருக்க எல்லாமே அடிப்படை கடமைகளில் வரக்கூடியது தான். அடுத்து 70வது கொஸ்டின், எது தவறானதுன்னு கேட்குறாங்க. அரசியலமைப்பின் பகுதி 3 12லேருந்து 35 வரை சட்டப்பிரிவுகளை கொண்டது. சரி. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஸோ காமன் டு ஆல் பீப்புள் லிவிங் இன் இந்தியா இஸ் கரெக்ட். முதலில் இந்திய அரசியலமைப்பில் 6 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. தவறு. 7 உரிமைகளை வழங்குச்சு. அதுக்கப்புறம் தான் 44வது சட்ட திருத்தம் 1978 என்ன பண்ணுச்சு, 6 அடிப்படை உரிமையாக குறைச்சது. இந்த 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமை என்ற அந்த ஆர்டிகல் 31 நீக்கிட்டு அடுத்த ஆர்டிகல் 19ல் பகுதி 1ல் ABCDEF இந்த எஃப் பகுதியை நீக்கிடுச்சு. இதை ரெண்டுத்தையும் நீக்கி 300 ஆர்டிகல் 300A பகுதி 12ல் சொத்துரிமையை வந்து வச்சிருச்சு. இது ஒரு அரசியலமைப்பு உரிமையாக இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் சி வந்து தவறு. குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன. எஸ் கரெக்ட். நம்ம முன்னாடியே பேசணும். 15, 16, 19, 29, 30 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அடுத்து 71 உயர்நீதிமன்றங்கள் ஆவணங்கள் நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ்நீதி நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை என்ன? ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஆவணங்கள் கேட்குறாங்களா, ஆவண கேட்பு பேராணை. தடையுறுத்தும் பேராணை அப்படின்னு சொல்கிறது ப்ரொஹிபிஷன் சொல்கிறது. அந்த கேஸை அவங்கள விசாரிக்க விடாமல் பண்ணுறது. ஹேபிஸ் கார்பஸ்ன்றது ஆட்கொணர்வு நமக்கு தெரியும். கட்டளை இருத்தும்னா நம்ம ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து போடுறது, அது கண்டிப்பாக ஒரு ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்து 72 கீழ்கண்டவற்றில் எது சுதந்திர உரிமையாக இருக்கக்கூடும்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் குட் பி ரைட் டு ஃப்ரீடம். ஸோ பாருங்கள், ரைட் டு ஃப்ரீடம் கீழே எது வருதுன்னு பாருங்கள். இது ஆர்டிகல் 14, இது ஆர்டிகல் 15, பிரைமரி எஜுகேஷன் ஆர்டிகல் 21A, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்டிகல் 16. சுதந்திர உரிமைனா 19லேருந்து 22. அப்போ 21A தான் என்ன வருது, சுதந்திர உரிமைக்குள்ளே வருது. தொடக்க கல்வி பெறும் உரிமை தலைப்பை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து 73 மேட்ச். 21A என்ன சொல்லுது, பிரைமரி எஜுகேஷன். ஸோ ஏக்கு 4. தென் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஈக்குவல், பிக்கு 3. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவைப்படாது. அடுத்து 74 மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ரைட் டு ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் எனி ரிலீஜன். எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 25, மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் 26, ஃப்ரீடம் டாக்ஸேஷன் 27,
ஸோ அடுத்து வந்து நாட் டு அட்டன் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், கல்வி நிறுவனங்களில் மத போதனை அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 28. ஸோ D1, C ஃபார் 4, B ஃபார் மேனேஜிங் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் வந்து Bக்கு 2, Aக்கு 3, ஆப்ஷன் A. அடுத்து 75வது கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம சொன்ன ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான். 44வது சட்டத்திருத்தம் 1978 தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை 31 நீக்கிட்டாங்க. இதை 300A வச்சுருக்காங்க. ஆனால் பகுதி பாருங்களேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க, 12ன்னு வரணும் பகுதி. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, 1 மட்டும்தான் சரி. இன்கரெக்ட் எதுன்னு கேட்குறாங்க, அப்போ C தான் இன்கரெக்ட், 2 ஒன்லி. 76வது கொஸ்டின். பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவது உரிமை, சங்கங்கள், அமைப்புகள் தொடங்குது, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்குதல், செல்லுதல், தொழில் செய்யும் உரிமை போன்றவை எந்த பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது? ஸோ ரைட் டு ஃபார்ம் ஆர்கனைசேஷன், ரைட் டு பீஸ்ஃபுல்லி அசம்பிள், எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன், ஸ்பீச், ரெசைட், ஒர்க், இதெல்லாம் எந்த பிரிவில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். ஆர்டிகல் 19. 77. ஆர்டிகல் 352 இது கீழே வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. 352 குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கும் பொழுது இந்த ஆர்டிகல் 19 தாமாகவே நின்றுவிடும். ஸோ ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 19 வென் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் அண்டர் ஆர்டிகல் 352. இது சரி. இதை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 358. இதை பற்றின கொஷினும் நம்ம இந்த டெஸ்ட்லேயே இருக்க போகலாம், எக்ஸ்பிளேஷனில் பார்த்துருப்பேன். மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். எஸ், இதுவும் சரி. இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 359. பட் ஆனால் எக்ஸப்ஷன் சொல்லியிருந்தோம். எது 20, 21 தவிர எக்ஸப்ஷன். குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை, தவறு. ஆர்டிக்கல் 358 சப்செக்ஷன் 3 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் இதை அங்கீகரிக்கணும்னு சொல்லியிருக்கும். கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, 3 தவறு. சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி. இதில் கீழே வந்து சேஞ்ச் இருக்கும், மாற்றிக்கோங்க. அடுத்து 78. கீழ்கண்டவற்றில் எது சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது? ஸோ ப்ரொஹிபிட்ஸ் த அன்லாஃபுல் அண்ட் இம்ப்ராப்பர் சீசர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃபீஸ் பை வாட் அத்தாரிட்டி? ஓகேங்களா, தகுதி முறை வினவும் நீதி பேராணை, கோ வாரண்டோ அப்படின்னு சொல்லி கீவேர்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அடுத்து 80வது கொஸ்டின். அரசியலமைப்பின் பிரிவு 51A கீழ் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரின் அடிப்படை கடமைகளிலும் ஒன்று எது? ஸோ which one of the following is the fundamental duty of every citizen of India under Article 51A to secure uniform civil code? தப்பு. இது DPSPயில் 44 வருது. scientific temper, ஹியூமனிசம், ஸ்பிரிட், எஸ் கரெக்ட், இது கரெக்டு. மீறி இருந்தாலும் படிங்க. ஓட் இன் பப்ளிக் எலெக்ஷன், பார்ட்டிசிபேட் இன் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிலாம் கிடையாது. 51A கீழே சொல்லலை. பே டேக்ஸ், வரி தவறாமல் கட்டுறது, இதுவும் வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்லலை. இதெல்லாம் லீகல் டியூட்டி. ஓகேங்களா. ஸோ ஓட்டு போடுறது வந்து நம்மளோட ஜனநாயக கடமை, டெமோக்ராட்டிக் டியூட்டி. டேக்ஸ் பே பண்ணுறது நம்மளோட லீகல் டியூட்டி, ஒரு சட்டப்பூர்வ ஒரு கடமை. ஆனால் அது அடிப்படை கடமை கிடையாது, நாட் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து 81st கொஷின். இந்த அடிப்படை கடமைகள் பற்றின விஷயம்தான். அரசின் அடிப்படை கடமைகளை இணைப்பது பரிந்துரைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்தால் சர்தார் ஸ்வரன் சிங் குழு 1977 அமைக்கப்பட்டது. சரி. 8 கடமைகளை வந்து இந்த குழு வந்து பரிந்துரை சொல்லுது, இதுவும் சரிதான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடமையாக சொன்னாங்க. அடுத்து 42வது சட்டத்திட்டம் 1976 இந்த பரிந்துரையெல்லாம் ஏற்றுக்கிட்டு பகுதி 4Aவையும் 51A என்ற பிரிவையும் விதியையும் சேர்த்து 10 அடிப்படை கடமைகளை பட்டியலிட்டது. எஸ் கரெக்ட், 10 கடமை தான். அப்புறம் தான் என்ன பண்ணோம், நம்ம 86வது சட்டத்திருத்தம் 2002 எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணி 11 அப்படின்னு மாற்றி வச்சுருக்கோம். இது தேசிய அவசர நிலை 1971, 73 செயல்பாட்டின் போது அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன. தவறு. இங்கே தெரியுது 1976 சேர்த்தாங்கன்னு. அப்போ இங்கே எப்படி பாருங்கள், 71, 73 சொல்கிறாங்க. தேசிய அவசர நிலை போது தான் சேர்க்கப்பட்டது. அந்த தேசிய அவசர நிலை 1975, 76 இருந்துச்சு. சரிங்களா. 4வது கூற்று தவறு. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏ, 1, 2, 3 ஒன்லி. அடுத்து 82. பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். 6 முதல் 16 வயதிலான தனது குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவது ஒவ்வொரு பெற்றோர் மற்றும் பாதுகாவலரின் கடமை. பாருங்கள், இது டியூட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் டியூட்டி ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன் டு ப்ரொவைட் எஜுகேஷன் ஃபார் இஸ் சைல்ட் ஆர் வாட் பிட்வீன் 6 to 14. எஸ், ஆர்டிகல் 51A கே இதை பற்றி சொல்லுது. This duty was added to the Constitution by 89th Amendment Act 2002. 89வது சட்டத்திருத்தம் சொல்கிறாங்க, தப்பு. 86 இப்போ தான் சொன்னேன். 8 கூட்டிங்கன்னா 14 வயசு வரைக்கும் கல்வி கொடுக்கணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 2002 வரும். சரிங்களா. ஸோ 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 83. இந்த கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது ஃபாரினர்ஸ்க்கு அப்ளை ஆகாது, ஒன்லி சிட்டிசன் கேட்குறாங்க. 14 ஃபாரினர்ஸ்க்கு அப்ளை ஆகும், 20 அப்ளை ஆகும்,
16 ஆகாது. 15, 16, 19, 29, 30. ஸோ 16 ஆகாது. 21A அப்ளை ஆகும். அடுத்து 84வது கொஸ்டின். கோலக்நாத் வெஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட் இதை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த கேஸ் பற்றின ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி ஃப்ரீலி அமெண்டட் பை பார்லிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368. ஸோ இந்த கேஸில் இப்படி சொன்னாங்களான்னு கேட்டால் தவறு. நம்ம இப்போ தான் பேசியிருந்தோம். கோலக்நாத் என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறம் நீ ஃபர்னிச்சர் மேலே கை வச்ச முதல் டெட் பாடி நீதான்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டு இதுக்கப்புறம் நீ அமெண்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்ட பவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்று தவறு. ஸோ ஒன்று தவறுன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் ஆப்ஷன் எடுத்துடலாம். அடுத்து படிங்க. The court stated that Article 368 provides only procedure to amend the constitution but does not confer the power to amend it. எஸ், இது கரெக்டு தான். ஏன்னா 368 ப்ரொசீஜர் தான் சொல்லுது. ஆனால் அந்த பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லலை. ரெண்டு சரி தான். மூணாவது, the judgment also declared that that to amend fundamental rights a new constituent assembly would be required. அடிப்படை உரிமைகளை திருத்த ஒரு புதிய அரசியலமைப்பு சபை தேவை என்று தீர்ப்பளித்தது. இதுவுமே சரிதான். இப்போ எப்படி நடக்குதுன்னா, இந்த கேஸ் அப்போ பாராளுமன்றமே அரசியலமைப்பு சொல்லக்கூடிய ஒரு அங்கம் தான். அரசியலமைப்பில் நிறைய அங்கம் இருக்குது. பாராளுமன்றம் ஒரு அங்கம், குடியரசுத் தலைவர் ஒரு அங்கம், ஜுடிஷியரி நாங்கள் ஒரு அங்கம். அது எப்படி நீங்கள் மட்டும் திருத்துவீங்க அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து தான் நீங்கள் திருத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் நிர்ணய சபையை புதுசாக உருவாக்கி அதை வச்சு திருத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 and 3 தான் கரெக்டாக, ஆப்ஷன் பி. அடுத்து 85, ஆர்டிகல் 19 கீழே ஒரு 6 அடிப்படை உரிமைகளை சொல்கிறாங்க, ஃப்ரீடம் சொல்கிறாங்க. அதில் வந்து வராத ஃப்ரீடம் எது, வராத சுதந்திரம் எதுன்னு கேட்குறாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வரும். ஃபார்ம் அசோசியேஷன், யூனியன், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, சங்கங்கள், தொழிற்சாலை, கூட்டுறவு சங்கம் என்பது வரும். ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித் ஆர்ம்ஸ், இது தப்பு. பாருங்களேன், வித் ஆர்ம்ஸ் கிடையாது, வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதங்கள் இன்றி அமைதியான முறையில் கூடுதல், இது தவறு, இது வராது. அப்போ நாட்னு கேட்குறாங்க, சி வராது. இருந்தாலும் டி படிங்க. ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, எஸ், ரைட் டு மூவ்மெண்ட் நமக்கு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பு. ஏன்னா அந்த வேர்ட் வித் ஆர்ம்ஸ் கிடையாது, வித்தவுட் ஆர்ம்ஸ். அடுத்து 86, சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு இந்த மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், சேஷரி, கோவரண்ட், ஹேபிஸ் கார்பஸ் இதெல்லாம் வந்து வழங்குறதுக்கு யார், எந்த ஆர்டிகல் அத்தாரிட்டி தருதுன்னு கேட்குறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு 32, ஹை கோர்ட்டுக்கு 2 to 6. அடுத்து 87, பின்னொருவற்றில் எது இந்திய அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமை அல்ல. ரைட் டு ஈக்குவாலிட்டி நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடிப்படை உரிமைகளில் வருது, ஆர்டிகல் 14, 18. ஃப்ரீடம் 19, 22. ரைட் டு ஓட் வந்து ஆர்டிகல் 326 வருது. ஆனால் இது அடிப்படை உரிமைகள் கீழே வரல. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் வருது. ரைட் டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ் இது நமக்கு வரல. ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வருது 23, 24. அப்போ 1, 2, 4, 6 வருது. 3, 5 வரல. நாட் எது வரலன்னு கேட்குறாங்க. 3 and 5, ஆப்ஷன் சி. அடுத்து 88வது கொஸ்டின், அடிப்படை கடமைகள் பற்றினது. The Constitution provides no direct enforcement of fundamental duties. அடிப்படை கடமைகளை நேரடியாக நடைமுறைப்படுத்துவதை வழங்கவில்லை. எஸ், இது சரி. அவற்றின் மீறலுக்கு எதிராக எந்த சட்டப்பூர்வ நடவடிக்கையும் இல்லை. எஸ், இதுவுமே சரி. அதை அடிப்படை கடமையை நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா சட்டமாக போட முடியாது. அதை பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், அதுலேருந்து ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்து நம்ம ஒரு ஆக்டாக க்ரியேட் பண்ணால் அதை லீகல் சாங்ஷன்ஸ் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் கூட பார்த்தோம், ஹானர் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் 3 வருஷம் வரைக்கும் உள்ள தூக்கி போடலாம் ஒரு ஆளை. ஓகேங்களா? அடுத்து 3, அவற்றுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அளிக்க நாடாளுமன்றம் சட்டங்களை இயற்றலாம். எஸ், இதுவும் சரி. அவை குடிமக்களுக்கும் வெளிநாட்டவருக்கும் சமமாக பொருந்தும். இது தவறு. குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், வெளிநாட்டவருக்கு பொருந்தாது. 1, 2, 3 மட்டும்தான் கரெக்டு. சரியான கூற்றுகள் தான் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ அடுத்து 89வது கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டிபிஎஸ்பி. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் தொடர்பான கூற்றுகளை கவனியுங்கள். இது ஒரு நலன்புரி அரசை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது சரி. பொருளாதார வரம்புகள் காரணமாக நியாயப்படுத்த முடியாதவையாக இது வைக்கப்பட்டுள்ளது. ஸோ தே ஆர் நான் ஜஸ்டிபிள் டியூ டு எக்கனாமிக் லிமிடேஷன்ஸ். எஸ், கரெக்ட். அரசியல் நிர்ணய சபையை அதை ஒத்துக்குச்சு. தே ஆர் லீகலி என்ஃபோர்ஸபிள் பை ஜுடிஷியரி. தவறு. தீஸ் ஆர் நான் ஜஸ்டிசபிள், நான் என்ஃபோர்ஸபிள். ஓகேங்களா? நேரடியாக செயல்படுத்தவும் முடியாது, நேரடியாக நியாயப்படுத்தவும் முடியாது கோர்ட்னால. ஸோ 2 சரி, 3 தவறு. தவறான கூற்றுகள் எதுன்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் சி, 3 மட்டும். அடுத்து 90வது கொஸ்டின். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஆர்டிகல் 39. விதி 39 ஆண்கள் பெண்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதை உறுதி செய்ய அரசுக்கு அறிவுறுத்துகிறது. எஸ், ஆர்டிகல் 39ல் சப்செக்ஷன் டி இதை பற்றி சொல்லுது. இட் எய்ம்ஸ் டு ப்ரிவென்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். எஸ், கரெக்ட். ஆர்டிகல் 39
பி இதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, சாரி, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி இதை பற்றி சொல்லுது. பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளங்களை சமமாக பங்கீடு பற்றி சொல்லுது. இட் ப்ரொவைட்ஸ் ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் ஜாப் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் தவறு. இதை பற்றி இவங்க எதுவுமே சொல்லலை. 1 and 2 தான் கரெக்டு, 3 தவறு. சரியானது கேட்டுறாங்க 1 and 2. அடுத்து 91, இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 32 தொடர்பாக பின்னொருவற்றில் எது தவறு, விச் இஸ் நாட் ட்ரூ. ஆர்டிகல் 32 பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடிப்படை உரிமை தான், கரெக்டு. குடிமகன் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுக அனுமதிக்கிறது. இட் அலோவ் சிட்டிசன் டு அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி. எஸ், இதுவுமே கரெக்டு. இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆல் லீகல் ரைட்ஸ். அனைத்து சட்ட உரிமைகளையும் அமல்படுத்த உதவுகிறது சொல்கிறாங்க. இது தவறு. அனைத்து சட்ட உரிமைகள்லாம் பண்ண முடியாது. அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 12 to 35 இருக்கிறது வரைக்கும் தான். இப்போ உதாரணம் சட்ட உரிமைனா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நம்மளுக்கு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குது. அதுவும் சட்ட உரிமை தான். அதெல்லாம் வந்து 32 பேஸ் பண்ணி அமல்படுத்த முடியாது. நம்ம அதுக்கு டைரெக்டாக வந்து கோர்ட்டுக்கெலாம் வந்து போக முடியாது. ஸோ சி தவறு. தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க, சி தவறு. 4வது படிங்க. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இது அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என்று அழைத்தார். எஸ், கரெக்ட். கால்ட் as ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ டி இஸ் ஆல்சோ கரெக்ட். சி தான் ராங். 92, 39 ஏவை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 39A வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் இதை பற்றி சொல்லுது. இலவச சட்ட உதவியை சொல்லுது. இட் என்ஷோர்ஸ் தட் எக்கனாமிக் டிசபிலிட்டி டஸ் நாட் ப்ரிவெண்ட் அக்சஸ் டு ஜஸ்டிஸ். பொருளாதார குறைபாடு நீதிக்கான அணுகலை தடுக்கக்கூடாது என்பது இது உறுதி செய்கிறது. கரெக்ட். இந்த 39Aவோட நோக்கமே என்னென்னா, கேஸ் வாதாட முடியாமல் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அடுத்து வந்து கஷ்டப்படக்கூடிய மக்கள், புவர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து சட்டம் சார்ந்து உதவி செய்யணும். அந்த காசு தான் உங்களுக்கு பிரச்சனை, அதை சார்ந்து உதவி செய்யணும்ன்றதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 39A ஃப்ரீ லீகல் எய்ட், இலவச சட்ட உதவி அப்படின்ற ஒரு நோக்கத்தை டிபிஎஸ்பியில் வச்சுருக்காங்க. இதை பேஸ் பண்ணி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 உருவாக்கணும். சட்ட சேவைகள் ஆணையம் சட்டம் 1987. இதுக்கு கீழே நால்சா, எஸ்எல்எஸ்ஏ, டிஎல்எஸ்ஏ, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, இந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஒரு கோர்ட்டுக்குள்ளேயும் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்கள்லாம் அவங்களே என்ன பண்ணுவாங்க, வக்கீல்லாம் ரெடி பண்ணி உங்கள் கேஸை வாதாடி கொடுப்பாங்க. அடுத்து இலவச சட்ட ஒதுக்காடு சட்டங்களை உருவாக்க நீதித்துறைக்கு அதிகாரம் அளிக்கிறது. இட் எம்பவர்ஸ் ஜுடிஷியரி டு ஃப்ரேம் லா ஃபார் ஃப்ரீ லீகல் எய்ட். ஸோ ஜுடிஷியரிக்கு இல்லை, பார்லிமெண்ட்டுக்கு. ஏன்னா டிபிஎஸ்பியில் இருக்கா, பார்லிமெண்ட் தானே சட்டம் ஏற்றும். ஸோ ஃப்ரீ லீகல் எய்டுக்கு ஜுடிஷியரிலாம் சட்டம் ஏற்றாது, பார்லிமெண்ட் தான். 1 and 2 கரெக்டு, 3 வந்து இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி, ஏன்னா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து 93 மேட்ச் ஒரு ஈஸியானது. 41 ரைட் டு ஒர்க் எஜுகேஷன் பப்ளிக் அசிஸ்டன்ஸ். இப்போ தான் முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். 42 மெட்டர்னிட்டி பற்றி சொல்லும், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிவிடுவீங்க. 43 சரியான ஊதியம் வேலை பணிச்சூழல் பற்றி சொல்லுது. 43A வந்து ஒர்க்கர்கள் வந்து மேலாண்மையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இதை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ ஏக்கு 3 போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, சிக்கு 1, டிக்கு 2. அடுத்து 94 அரசு நிர்ணயிக்கும் கோட்பாடுகளில் காந்திய கொள்கைகள் பற்றிய சரியான கூற்றுகளை கவனிக்க. ஆர்டிகல் 40 வில்லேஜ் பஞ்சாயத்து பற்றி சொல்லுது. எஸ், கரெக்டு. 47 மது போதை பொருட்கள் இதெல்லாம் உட்கொள்வது தடை செய்கிறாங்க. எஸ், கரெக்ட். இன்டாக்சிகன்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க, இதுவும் கரெக்டு தான். 48 குடிசை தொழில்கள் மேம்படுவது குறித்து விவாதிக்குன்னு சொல்கிறாங்க. இது தவறு. குடிசை தொழில்கள் குறித்து சொல்லக்கூடியது 43, இங்கே 48ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 3வது கூட்டு தவறு. பட் இருந்தாலும் இந்த குடிசை தொழில்களை மேம்படுத்துவது என்பது ஒரு காந்திய கொள்கை தான், அதை நம்ம மறுக்க முடியாது. இங்கே 48ன்னு இருக்கிறதுனால இது தவறு, ஆர்டிகல் நம்பர் தவறு. ஸோ 3 தப்பு, 1 மற்றும் 2 தான் சரி, ஆப்ஷன் சி. அடுத்து 95வது கொஸ்டின். 43B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று 1 சரி. 43B கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல் மற்றும் ஜனநாயக கட்டுப்பாட்டை ஊக்குவிக்க அரசுக்கு வழிகாட்டுது. கரெக்ட். 43B 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2001 சேர்க்கப்பட்டது. எஸ், கரெக்ட். இந்த 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 தான், 11 தான் என்ன பண்ணுது, இந்த 43Bயை டிபிஎஸ்பியில் சேர்க்குது. அதே டைம் பகுதி 9B, ஓகேங்களா, இதில் வந்து இந்த 243ஓட சீக்வன்ஸ் இசட்ஜி இசட்ஹச்சிலேருந்து இசட் வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சேர்க்கணும். பகுதி 9B 243 இந்த விஷயம். ஸோ 1 சரி, 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ சரி. அதே மாதிரி அரசியலமைப்புலையும் இந்த ஆர்டிகல் 19 இருக்குல்ல, இதுலேயும் இந்த திருத்தம் பண்ணியிருக்கும். ரைட் டு ஃபார்ம் ஆர்கனைசேஷன்றது அது இன்க்ளூடிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லியும் மாற்றிருக்கும். ஸோ சரியான கூற்றுகள் 2மே சரியானது, ஆப்ஷன் சி. அடுத்து 96 48A பற்றி கேட்குறாங்க. 48A என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பற்றி சொல்லக்கூடியது. இது 42வது சட்டத்தினம் 1976 கொண்டு வந்தாங்க. எஸ், 2மே கரெக்டானது. ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான்.
97வது கொஷின் 44, 45, 50 ஆர்டிக்கலை பிரிக்க சொல்லுவாங்க. 44 எல்லாருக்குமே தெரியும். 4 ஒரே மாதிரி இருக்கா? யூனிஃபார்ம் சிவில் கோட் ஏக்கு 1. ஸோ ஏக்கு 1 போட்டால் 2 ஆப்ஷன். ஆர்டிகல் 45 இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டில் ஏஜ் ஆஃப் 6, 6 வயது வரை குழந்தையோட பராமரிப்பு கல்வி பற்றி சொல்லுது. இது பாருங்க, இந்த 45 6 வயசு 0 to 6 சொல்லும். 21A 6லேருந்து 14 வரைக்கும் சொல்லும். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 21A 6லேருந்து 14, 45 0லேருந்து 6. ப்ளஸ் இதுவுமே நேராக புரிந்திருக்கு. 50 செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்தை பிரித்தல். எஸ், இதுவுமே வந்து கரெக்டு. 1, 2, 3 ஆப்ஷன் ஏ. அடுத்து 98, எது இதெல்லாம் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 48 தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களை பாதுகாத்தல், தப்பு. இது 49 இதை பற்றி சொல்லுது. 48 விவசாயம் கால்நடை வளர்ப்பை ஊக்குவித்தல் பற்றி சொல்லுது. இது ரெண்டுமே உல்ட்டாவாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் தவறு. விதி 51 சர்வதேச அமைதி பாதுகாப்பை மேம்படுத்தல் பற்றி சொல்லுது. இது சரி. எது சரியாக பொருந்தியுள்ளது? எத்தனை இணைகள்னு கேட்குறாங்க. ஒரு இணை தான் சரியாக பொருந்தியுள்ளது. அடுத்து 99வது கொஷின், கேசஸும் அந்த ரைட்ஸ் அது ரிலேட்டட் பண்ண கேஸ் என்னென்னு கேட்குறாங்க. தனியுரிமைக்கான உரிமை, ரைட் டு பிரைவசி புட்டாசாமி கேஸ் 2017. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ரமேஷ் தப்பர் கேஸ் 1950, நம்ம பார்த்தோம், மெட்ராஸில் நடந்த கேஸ் தான். ரைட் டு ட்ராவல் அப்ராட் மேனகா காந்தி கேஸ் 1968. ஸோ மேனகா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் காந்தி சம்திங் அவங்களோட ஒய்ஃப். மேனகா காந்தி வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்குறாங்க. அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்த 3 நாளில் டெல்லி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணி திரும்ப வாங்கிடுறாங்க. அப்புறம் இவங்க போய் கேஸ் போடுறாங்க, ஏன் வாங்கினீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ரீசன் சொல்லாமல் அவங்களோட பாஸ்போர்ட்டை அவங்க கவர்மெண்ட் பிடுங்கி வச்சு அவங்கள வெளிநாடு போக விடாமல் தடுத்ததுனால இவங்க கேஸ் போட்டாங்க. அதுதான் இந்த பாஸ்போர்ட் கேஸ்ன்னு சொல்லி மேனகா காந்தி கேஸ் சொல்லுவாங்க. ரைட் டு ட்ராவல் அப்ராட், எஸ் கரெக்ட். இதுவும் ஒரு அடிப்படை உரிமைன்னு பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் இதெல்லாம் சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர்? 3 பேருமே சரி. அடுத்து ஃபைனல் கொஷின், பின்வரும் கட்டுரைகளை அவற்றின் விதிகளுடன் பொறுத்துக. 51A 51ல் 1, 2, 3, 4, 5. ஸோ 51ல் 1 எதை பற்றி சொல்லுது? சரி, 51 சொல்லிட்டேன். 15ல் 1 எதை பற்றி சொல்லுது? நோ டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காட்டக்கூடாது. ஏக்கு 2. 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாப்ஸு, ஹோட்டலு, பப்ளிக் பிளேஸ், இந்த பொது இடங்களில் நடமாடுறதை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ ஏக்கு 2, பிக்கு 4. ஏக்கு 2, பிக்கு 4. உங்களுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 15ல் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன். 15ல் 4 ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் SC ST. ஸோ 15ல் 4. 15ல் 5 வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இன் ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், இதை பற்றி சொல்லும். இந்த 15ல் 4 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரிசர்வேஷன் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 15, 4, 16, 4 இது ரெண்டுமே ரிசர்வேஷன் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அப்போ எல்லாத்தையும் மேட்ச் பண்ண என்ன வருது? ஆப்ஷன் ஏ. A2, B4, C3, D5, E1. 15ல் 1 பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. 15ல் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொது இடங்களுக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. 15ல் 3 பெண்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு நடவடிக்கைகள் பற்றி சொல்லக்கூடியது. 15ல் 4 ரிசர்வேஷன் ஃபார் சோஷியலி எஜுகேஷனல் பேக்வர்ட் கிளாஸஸ் SC STs. 15ல் 5 ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ரிசர்வேஷன், தனியார் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு. ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு 100 கொஷின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் முடியுது. மொத்தமாக அவங்களோட கொஷின் பேப்பர்ஸில் இதில் நம்ம எழுதக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஒரு கொஷனில், 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு வச்சுக்கோங்களேன் கீப்படி. அப்போ நீங்கள் தான் அதை தேடணும், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் டெஸ்ட் சீரிஸோட முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இதை போய் பண்ணிங்கன்னா தான் அந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். வந்து டெஸ்ட் மட்டும் எழுதிட்டு மார்க் மட்டும் பார்த்துட்டு போகிறதுல எந்த யூஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 10 கொஷின் ஃப்ளூக்கில் போட்டிருப்பீங்க, அந்த ஃப்ளூக்கில் போட்ட கொஷனை எப்படி நம்ம போட்டோம் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் ஹாப்பி ரீடிங். தேங்க்யூ.